வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF. ஆஸ்திரேலியா vs இந்தியா பாக்ஸிங் டே டெஸ்ட் டே 5 நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் ஆஸ்திரேலியா மோர் தென் 180 ரன்ஸ் வித்தியாசத்துல இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க. சோ சூப்பரா இருந்துச்சுங்க இந்த டெஸ்ட் மேட்ச். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் இந்தியா will be so disappointed. இன்னைக்கு டேல டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது டிரா பண்றதுக்கு. பட் ஆஸ்திரேலியா வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணாங்க. எஸ்பெஷலி பேட் கமின்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருந்தது. அந்த பேக் டு பேக் விக்கெட்ஸ் எடுத்தாரு பாத்தீங்களா, அப்பே இந்தியாவுக்கு ஒரு மொமெண்டம் போச்சு. பிளஸ் ரிஷப் பண்ட் அவுட் ஆனோனே பேட் கமின்ஸோட கேப்டன்ஷிப் அல்டிமேட்டா இருந்துச்சு நான் சொல்ல முடியும். சோ டே ஸ்டார்ட் ஆகும்போது பாத்தீங்கன்னா டக்குனு பும்ரா வந்து பாத்தீங்கன்னா அவரோட 5வது விக்கெட் எடுத்து ஆஸ்திரேலியா ஆல் அவுட் பண்ணாரு. சோ பும்ராக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட். அண்ட் இந்தியன் பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மாவும் ஜெய்ஸ்வாலும் காஷியஸா விளையாடுனாங்க. பட் அதுக்கப்புறம் பேட் கமின்ஸோட அந்த பேக் டு பேக் விக்கெட்ஸ்னால கோலி எக்ஸ்போஸ் ஆனாரு. கோலி வழக்கம் போல பாத்தீங்கன்னா ஒரு பிரேக்கு முன்னாடி அவுட் ஆயிட்டாரு. ஒன்ஸ் அகைன் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பால்ல. அண்ட் அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட்டும் ஜெய்ஸ்வாலும் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. டீக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட் அவுட் ஆனாரு. அங்கதான் கேமே டோட்டலா சேஞ்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் ஸ்காட் போலாண்டா இருக்கட்டும், பேட் கமின்ஸா இருக்கட்டும், நேதன் லயனா இருக்கட்டும், சும்மா உள்ள பூந்து வேற லெவல்ல போட்டு ஆஸ்திரேலியா வின் பண்ணி கொடுத்தாங்கன்னு தான் சொல்ல முடியும். பட் ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள். சூப்பரா விளையாடாரு. 2 இன்னிங்ஸ்லுமே 80 ரன்ஸ். சோ இந்த சின்ன வயசுல இப்படி ஒரு நாக், அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ்திரேலியால விளையாடுறது ஒரு மிகப்பெரிய விஷயம்.